மதுரை வரலாறு பேசும் நகரம், பக்தி உயிரோடு வாழும் இடம். மதுரை குலுங்க குலுங்க! ஒவ்வொரு ஆண்டும் இங்கே நடக்கும் ஒரு திருவிழா மக்களை மட்டுமல்ல, ஒரு முழு மரபையும் உயிர்ப்பிக்கிறது. அதுதான் மாதுரை சித்திரை திருவிழா. மீனாட்சி அம்மன் டெம்பிள் மற்றும் அழகர் கோவில், இரண்டு தெய்வங்களின் டிவைன் ஸ்டோரியை சொல்லும் ஒரு மிகப்பெரிய மீனாட்சி அம்மன் திருமணம், அழகர் வருகை, அதற்குள் நடக்கும் ஒரு மரபு, கள்ளர் வழி. அழகர் சாதாரணமாக வரமாட்டார், அவர் வருவது ஒரு கள்ளர் போல. இது சாதாரண வேஷம் இல்ல, ஒரு மரபு, ஒரு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒரு மோமெண்ட். இந்த என்ட்ரி, மக்களின் குரல், மண்ணின் பெருமை. திருவிழாவின் நடுப்பகுதியில் ஒரு மிக முக்கியமான தருணம். மதுரையின் இதயம் அந்த ஒரு தருணத்துக்காக தான் துடிக்கிறது. பெரிய தேர். ஒரு சாதாரண தேர் இல்ல, இது ஒரு நகரமே நகரும் மாதிரி இருக்கும். மீனாட்சி அம்மன் டெம்பிள் முன் நின்று ஆயிரக்கணக்கான அழகர் வாழக, அம்மன் வாழ்க. இந்த தேர் மரம் மட்டும் இல்ல, அது பக்தியின் சக்தி. ஒவ்வொரு இழுப்பிலும் ஒரு நம்பிக்கை, ஒவ்வொரு அடி நகர்விலும் ஒரு ஆசீர்வாதம். முதல் முதியவர்கள் வரை அனைவரும் ஒன்றாக அந்த தேர் நகரும் போது மதுரை முழுக்க குலுங்கும். இது ஒரு ஃபெஸ்டிவல் இல்ல, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பெரிய தேர் நகரும் போது மக்கள் கயிறை மட்டும் பிடிக்க மாட்டாங்க, அவர்கள் பிடிப்பது அவர்களின் நம்பிக்கையை. தார் எழுதுதல், இது ஒரு எழுத்து மட்டும் இல்ல, அது ஒரு தீர்ப்பு, ஒரு அருள். இந்த மரபு நம்பிக்கையை எழுதுகிறது, மக்களின் எதிர்காலத்தை பேசுகிறது. ஒவ்வொரு வரியும் ஒரு பிரார்த்தனை. அனைவரும் காத்திருக்கும் அந்த தருணம், அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நேரம். அந்த நாள் ஒரு சாதாரண ஆறு இல்ல, அது பக்தியின் கடல். மக்கள் ஆயிரக்கணக்கில் அந்த ஒரு தருணத்துக்காக வைகையில் இறங்கும் போது அது ஒரு நிகழ்ச்சி இல்ல, ஒரு உணர்வு. மக்கள் அழுவார்கள், சிரிப்பார்கள், கூச்சலிடுவார்கள், ஏனெனில் அது அவர்களின் நம்பிக்கை. இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏ சுட்டி சுட்டி டிவி. லைக், ஷேர், காமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே.